டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு 7 3/10 மைனஸ் 10 7/21 இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். அப்போ 10 × 7 பெருக்கும் 70 ப்ளஸ் கூட்டிக்கணும் 73/10 மைனஸ் அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 210, 10யும் 21 பெருக்குனா 210, அதை ரெண்டுத்தையும் கூட்டினா 217/21. இப்போ இதை மீசியமாக எடுத்துக்கிட்ட ரெண்டுத்தையும் பெருக்கிங்க, குறுக்கு பெருக்கு பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 210 வரும். ஸோ அப்படியே குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 637 வரும். கழிச்சிங்கன்னா 637/210. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து -37/210 அப்படின்னு வரும். அதாவது 637 கலப்பு பின்னம் பண்ண 210ஆல் வகுக்கும்போது 3 முறை வரும், 630 வரும். மீதி வந்து 7 வரும். அதாங்க போட்டிருக்காங்க 7. இது வந்து 3/210 மைனஸ் உள்ள ஆன்சர் வரதால மைனஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1/x 1/5 ரேஷியோ 1/x ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்போர்ஷன் 1/x 1/1.25. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பிரிக்கணும், இந்த மிடில் இருக்கிற ரெண்டுத்தையும் பிரிக்கணும். ஸோ மிடில் இருக்கிற ரெண்டுத்தையும் பிரிக்கணும் 1/x × 1/x ஈக்குவல் டு கடைசியில் இருக்கிற ரெண்டுத்தையும் பிரிக்கணும் 1/2.1/2.1.25. இது ரெண்டுத்தையும் பிரிக்கினா 1/x² வரும். இது பிரிக்கினா 1/6.25 வரும். இப்போ அப்படியே இந்த கீழே இருக்கிறத மட்டும் அப்படியே சமப்படுத்திங்க. x² = 6.25. அப்போ x = 6.25க்கு ரூட் எடுக்கணும். பொதுவாக 625 ரூட் எடுத்தினா 25. அப்போ ஒரு புள்ளி வச்சுக்கோங்க சென்டரில். அப்போ 2.5 ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 2.5 இல்லைனா 5/2. 2.5 தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5/2 எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பின்வருவற்றில் எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அதாவது டெர்மினேட்டிங் எதுன்னு கேட்குறாங்க. டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் ரெண்டு இருக்குது. முடிவுறா தசம தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு, முடிவுறானா முடியவே முடியாது, அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். முடிவுனா முடிஞ்சிடும். ஸோ இதில் வகுத்து பார்க்கணும் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு 8 9ஆல் வகுங்களேன். அப்போ புள்ளி வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 80 இல்லையா? என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 8 72, மீதி வந்து 8 வரும். திரும்ப புள்ளி வச்சு 80 இப்படியே போயிட்டே இருக்கும். 0.8888 போய்டும். அப்போ இது எப்படி சொல்லலாம்? 0.8 பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ முடிவே கிடையாது. இது வந்து நான் டெர்மினேட்டிங். அதாவது முடிவுறாது. அதே மாதிரி தான் எல்லாமே வரும். இதில் 5/64 இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் முடிவுறதாக இருக்கும். 5 64ஆல் வகுக்கிறோம். புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 0 சேர்த்துங்க. திரும்பவும் புள்ளி வச்சிங்கன்னா ஒரு 0 500. ஓகேங்களா? ஸோ 7 முறை வரும். 7 28, மீதி 2, 7 42 44, மீதி வந்து 52 வரும். திரும்ப ஒரு 0 சேர்த்துக்கலாம். 8 முறை வரும். 8 32க்கு 2, மீதி 3, 8 48, ஒரு 51 வரும். ஸோ மீதி வந்து 8 வரும். அப்புறம் மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 80 ஒரு முறை வரும். 64, மீதி வந்து 16 வரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 0 சேர்த்தா 64, 2 முறை வரும். அப்போ 2 போடணுங்க. அப்போ 128 வரும். அதுக்கடுத்தது மீதி வந்து 2 32 வரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 320 வருது இல்லையா? ஸோ 5 முறை, அவ்வளோதான். அதோட முடிஞ்சிச்சு. ஸோ 320, அவ்வளோதான் 0. ஸோ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 0.078125. இதோட ஃபினிஷ் ஆகிடுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அப்போது டெர்மினேட்டிங் அப்படின்னும் போது நமக்கு ஆன்சர் வந்து 5/64 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ. இந்த மாதிரி ரூட்டில் கொடுப்பாங்க. ரூட் ஆஃப் 383 ப்ளஸ் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ரூட் ஆஃப் 164 ப்ளஸ் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ரூட். இப்போ என்ன பண்ணால் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற 9 முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. பாருங்கள், 9 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்டுக்கு 9 ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். அப்போ 28ல் 3 போச்சுன்னா 25. 25க்கு ரூட் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன் 5 வரும். 164ஓட 5 கூட்டிங்கன்னா 169. 169 ரூட் எடுத்திங்கன்னா 13 வரும். அப்போ 302ல் 13 கழிக்கணும், ஏன்னா மைனஸ் தானே இருக்குது.
அப்போ 13 கழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 என்ன வரும் 289. 289 ரூட் எடுத்திங்கன்னா 17 வரும். 17 இதாக கூட கூட்டும்போது 400 வரும். 400 ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், கன்வெர்ட் 1.45 பார் இன்ட்டு P/Q ஃபார்ம். அதாவது 1.45 பார்னு இருக்கு இல்லையா, அந்த பார்னால் அது அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். 1.45 1.45 அப்படின்னு எடுத்துகிட்டே வரணும். இதே எக்ஸ்ன்னு எடுத்துங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1.45. இப்போ இது என்ன பண்ணலாம், அந்த பார் 2 நம்பருக்கு தானே பார் வருது, அப்போது 100ஆல் பெருக்குங்க. 2 பக்கமும் 100ஆல் பெருக்குனா 100x, இந்த பக்கம் 100ஆல் பெருக்கும்போது 145.45 அப்படி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது டாட் போயிட்டே இருக்கும். இது ரெண்டுத்தையும் கழிக்கணுமா, இது 1ன்னு, இது ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் 1, இது 2ன்னு எடுத்துங்க. ரெண்டுத்தையும் 2லேருந்து 1 கழிங்க. 100xலேருந்து எக்ஸை கழிங்க. 2லேருந்து 1 கழிக்கணும். 2லேருந்து 1 கழிக்கணும். அப்போ 100xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சுன்னா 99x வருமா. அதே மாதிரி இந்த டேர்ம்லேருந்து இதை கழிக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, ரைட் சைடு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ரைட் சைடு ஃபுல்லாக 45 45 45 45 வரும், கழிச்சிடும். அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், 145 இருக்குது. அங்கே லெஃப்ட் சைடு, அதாவது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குன்னு 1 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 99x ஈக்குவல் டு 145லேருந்து 1 போச்சு 144. இதான் ஆன்சர். x ஈக்குவல் டு 144/99. இதை 9ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். ஸோ 9 அப்படின்னா 11 ரொம்ப 99, மேலே 9 வாய்ப்பால் அடித்தா 16 வரும். ஸோ ஆன்சர் வந்து 16/11 இஸ் ஆன்சர். அதேமாரி பாருங்கள், இங்கே ரூட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை, க்யூப் ரூட்டு, அதாவது முப்படி மூணு எடுக்கிறது. இப்போ ரூட்டு இருக்குது. இப்போ -1க்கு க்யூப் ரூட் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஆக்சுவலாக -1 தான் வரும். -1 3 பேர் பெருக்குன்னா -1 வரும். அப்போ அந்த -1ஓட ஒரு -26 சேர்த்திங்கன்னா -27 வரும். -27க்கு முப்படி 3 எடுத்துன்னு வச்சிங்களேன், 1/3 எடுத்திங்கன்னா -3 3 முறை பெருக்குன்னா -27 வரும். அப்போ -3 சரிங்களா. அப்புறம் அந்த -3 -61ஓட சேர்க்கும்போது -64. அப்போ அதுக்கு முப்படி 3 எடுத்தால் -4, ஏன்னா -4 3 முறை பெருக்குன்னா -64 வரும். அப்புறம் அந்த -4க்கு இதோட சேர்க்கும்போது -125 வரும். அப்போ -5 முப்படி 3 எடுத்திங்கன்னா -5 3 முறை பெருக்குன்னா -125. அப்போ -5 இஸ் த ஆன்சர். ஸோ -5 இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்கள், 1 ஹெக்டார் ஈக்குவல் டு 150 மீட்டர் ஸ்கொயர். 1 ஹெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா 10,000 மீட்டருக்கு சமம். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், 1 ஹெக்டார் இருக்குது இல்லையா, அதை வந்து 10,000 மாற்றிங்க. 10,000 மீட்டர், 10,000 ரேஷியோ 150. சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணுங்கள், 50ஆல் வகுத்துருங்க. 50ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 50ஆல் அடிச்சிருங்க. 50 வந்து பார்த்திங்கன்னா 150. இதை 50ஆல் அடித்தோம்னா 100ல் வந்து 2 50 வரும், 200 வரும். அப்போ 200:3 ஆன்சர், ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், 57 மைனஸ் ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா போட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். போட் மாஸ் முதல்ல ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சோன்னா, அப்புறம் ஆஃப் இன்ட்டு இருந்துச்சுன்னா, அப்புறம் டி டிவைடு, எம்னா மல்டிப்ளை பெருக்கல், ஏனா அடிஷன் கூட்டல், எஸ்னா கழித்தல், கடைசியாக செய்யும். அப்போ முதல்ல ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை வந்து முதல்ல முடிச்சிருங்க. நிறைய ப்ராக்கெட் இருந்தால் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக முடிச்சிருங்க. சரிங்களா. இப்போ 57 மைனஸ், இப்போ இந்த சின்ன சின்ன ப்ராக்கெட்டை முடிங்க. ரைட் சைடில் 176 வகுத்தல் 176 வகுத்தல் 8/2 இருக்குது. 8 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும், 4. அதை மறுபடியும் 176 4ஆல் வகுக்கணும். அப்போ நாங்கள் 16, நாங்கள் 44. ஆக்சுவலாக ரைட் சைடு ஆன்சர் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ரைட் சைடில் ஆன்சர் வந்து 44 முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட்டில் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போது பாருங்களேன், இந்த 42 இருக்கா, இந்த மைனஸ் அப்படியே உள்ளே கொண்டு போங்க, -37 ஆகிடும். அதேமாதிரி இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும். அதாவது இந்த இடத்துல இந்த 20 - எக்ஸுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வருது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 57 - 42 - 37, ஓகேங்களா, ப்ளஸ் 20 - எக்ஸு ஈக்குவல் டு 44. இதை அப்படியே கழிங்களேன். 42 இது ஒரு 20 62. 62ல் வந்து நமக்கு 37 போச்சுன்னா என்ன வரும், ஓகேங்களா, 25 வரும். அப்போ 57 - 25 + எக்ஸ் ஈக்குவல் டு 44. எப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் ஆகிடும்.
ஏற்கனவே ப்ளஸ் 25 இருக்குல்ல, மைனஸ் 25 ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இது மறுபடியும் இது ரெண்டுத்தையும் கழிக்கும். 57 25 போச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 44 மைனஸ் 32. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். பாருங்கள், √48 மைனஸ், அதாவது எப்படின்னா √48 வந்து பார்த்திங்கன்னா 8 6 48ன்னு பிரிக்கலாம் இல்லையா? 16 3 48 பிரிக்கலாம். அதில் 16 ரூட் எடுத்தால் 4 வரும் இல்லையா? அப்போ √48 இருக்குல்ல, அதை 4√3ன்னு பிரிக்கலாம். 1. இந்த 108 இருக்கு இல்லையா? 108 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 108 எப்படி பிரிக்கலாம்? 54 × 2, இதை 27 × 2 4. அப்போது 36 × 3ன்னு பிரிக்கலாம். 36 × 3ன்னு பிரிச்சிங்கன்னா 6√3ன்னு ஒரு ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. இந்த √8க்கு வந்து 6√3, ஏற்கனவே வெளியில் ஒரு 3 இருக்குது. அப்போ 6 3 18√3ன்னு ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த டேர்முக்கு வந்து 4√3, இந்த டேர்முக்கு வந்து 6√3, ஏற்கனவே வெளியில் ஒரு 3 இருக்குதுல, 3 2 6 3 மைனஸ் 18√3. ஆக்சுவலாக மைனஸ் 18√3 ப்ளஸ் 2 × இங்கே 27 இருக்குல்ல, 27 வந்து 9 3 27ன்னு பிரிக்கலாம். ரூட்டுக்குள்ளே 9 ரூட் எடுத்தால் 3 3√3, வெளியில் ஒரு 2 இருக்கிறது 3 2 6√3 6√3. இதுக்கு 192 192 எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 192 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 × 2ன்னு பிரிக்கலாம். அதுக்கடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா 81 9 √2ன்னு பிரிக்கலாம் இல்லையா? சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அதாவது 96 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 96 வந்து பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 96 வந்து எப்படி பிரிக்கலாம்? 48 × 2. ஸோ அப்போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 16 64 × 3 அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு 192க்கு. அப்போ 64 என்ன பண்ணோன்னா 8√3. இதுக்கு ஆன்சர் 8√3 ப்ளஸ் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6√3. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 18√3 ரைட்டா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4√3. அவ்வளோதாம்மா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுக்குமா? 8 கூட 6 கூட்டினா 14, 14 கூட ஒரு 6 கூட்டினா 4 கூட்டினா 18. 18√3லேருந்து மைனஸ் 18√3 போச்சு. ஆன்சர் 0. ஸோ ஆன்சர் வந்து 18√3 மைனஸ் 18√3. ஸோ ஆன்சர் வந்து 0.